ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. டீல் ஓ நோ டீல் என எழுப்பப்படும் இரட்டை தெரிவு வினாக்கள் போல சீஸ்ஃபயர் ஓ நோ சீஸ்ஃபயர் என்ற இரட்டை தெரிவு வினாக்கள் இப்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஊசலாடிக் கொள்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் இன்று 3வது நாளை கடக்கும் நிலையில் இந்த ஊசலாட்டம் தொடர்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்ட போதிலும், இரண்டு தரப்புமே இதனை தமக்கு உரிய வெற்றியாக உரிமை கோரிக்கொண்ட போதிலும், இஸ்ரேலிடம்தான் இந்த போர் நிறுத்தத்தின் வெற்றி தோல்விக்குரிய சூத்திரக்கயிறு இருப்பதை அது லெபனான் மீது நடத்திய மிக குரூரமான மோசமான தாக்குதல்கள் வெளிப்படுத்தி கொண்டன. ஆரம்பத்திலிருந்தே லெபனானுடன் போர் நிறுத்தம் இல்லை, நேரடியான பேச்சு இல்லை என இறுக்கமாக நின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்போது லெபனானில் இருந்து செயற்படும் ஹெஸ்புல்லா போராளிகளை கணக்கில் எடுக்காமல் லெபனானுடன் நேரடி பேச்சுக்களை நடத்த தனது அமைச்சரவைக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக ஹெஸ்புல்லாக்களுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பிளவை இல்லை என்ற சந்தேகங்களை மேலும் அதிகரிப்பதற்கும் இஸ்ரேல் புதிய சதிகளை இல்லை என்றால் சூத்திரத்தை போடுகின்றது. இதேவேளை ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிடுகின்றார். கடந்த மாதம் லெபனானுடனும் நேரடியான பேச்சுவார்த்தைகள் இல்லை என ஒரு நிராகரிப்பை வெளியிட்டு அதே பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் இப்போது லெபனானுடன் பேச்சு என்ற நிலைக்கு வந்திருப்பதை அடுத்த வாரம் வாஷிங்டனில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாக தெரிகின்றது. எனினும் நேற்று மாலையும் இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாக்களும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டன. நேற்று வியாழக்கிழமை மாலை வடக்கு இஸ்ரேலை நோக்கி உந்துகணைகளை ஹெஸ்புல்லாக்கள் ஏவிக்கொண்டார்கள். பதிலுக்கு ஹெஸ்புல்லா நிலைகள் மீது நேற்றிரவும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டது. இன்று இந்த தாக்குதல் அறிக்கையிடலை இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்டுள்ளது. லெபனானுடன் அடுத்த வாரம் இஸ்ரேல் வாஷிங்டனில் பேச இருப்பதான செய்திகள் வந்தாலும் அதற்கு முன்னதாக நாளை பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் உள்ளூர் நேரப்படி காலையில் நடைபெறவுள்ள அமெரிக்க ஈரானிய பேச்சுக்கள் மீதுதான் இப்போது உற்றுநோக்கல் இருக்கின்றது. அமெரிக்க குழுவுக்கு தலைமை தாங்கும் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் இப்போது தனது ஏர்ஃபோர்ஸ் 2ல் இஸ்லாமாபாத்தை நோக்கி பறக்கின்றார். ஏற்கனவே அவருக்குரிய பாதுகாப்பு குழுவும் அமெரிக்காவின் இரகசிய சேவை பிரிவும் C-17 விமானங்களில் இஸ்லாமாபாத்தின் நூர்கான் வான்படை தளத்தில் தரையிறங்கியிருந்தன. கடந்த வருடம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் வெடித்த போது இந்தியா மே மாதம் 10ஆம் தேதி அன்று இதே நூர்கான் தளத்தின் மீது தனது குரூஸ் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியமை உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். நூர்கான் தளம் மீது இந்தியா தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களில் இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் தலையீடு செய்தமை இந்த நூர்கான் வான்படை தளத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி கொண்டது. பாகிஸ்தானின் அணு ஆயுத களஞ்சியத்தை கையாளும் தலைமையகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த நூர்கான் வான்படை தளத்தின் மீதான இந்திய தாக்குதல் எங்கே பாகிஸ்தானின் அணுசக்தி கட்டளை அதிகாரத்தை துண்டித்து விடுமோ என அஞ்சிய வாஷிங்டன் கடந்த வருடம் இந்த தளத்தின் மீதான இந்திய தாக்குதலை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு அவசரமான போர் நிறுத்தத்துக்கு முயன்று அதில் வெற்றியையும் கண்டிருந்த நிலையில்தான் நாளைய பேச்சுக்களின் போதும் இதே தளம்தான் அமெரிக்க பேச்சுவார்த்தை அணிக்கும் முக்கிய இடமாக மாறியிருக்கிறது. அமெரிக்க ஈரானிய பேச்சுவார்த்தைகளின் முதல் சுற்று நாளை காலை நடைபெறவுள்ள நிலையில் இந்த திடீர் நிகழ்வுக்குரிய செய்தி சேகரிப்பு ஊடகர்களுக்கு ஒன்னரைவல் விசா எனப்படும் நாட்டுக்கு வந்த பின்னர் நுழைவிசவை வழங்கப்படும் ஒரு சரியான திட்டத்தை இன்று காலை பாகிஸ்தான் அறிவித்துக் கொண்டது. பொதுவாகவே பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டுமானால் ஏற்கனவே நுழைவிசைகளை அதாவது விசாக்களை எடுக்க வேண்டும் என்ற நியதியுள்ள நிலையில் இந்த பேச்சுக்கள் அவசரமாக நடத்தப்படுவதால்
அதற்கு முன்னர் ஊடகர்கள் பாகிஸ்தான் விசாவை பெற முடியாது என்பதால் நாளை ஒன்னரைவல் விசா ஊடகர்களுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு தளர்வை பாகிஸ்தான் என்று அறிவித்திருக்கின்றது. இந்த நிகழ்வின் மீது உலக ஊடகங்கள் கொண்டுள்ள ஆர்வத்துடன் தனது நாட்டையும் உலக அரங்கில் பிரபலமாக்கிக் கொள்ளலாம் என பாகிஸ்தான் அதிகார மையம் முயல்வதும் தெரிகின்றது. ஏனென்றால் இந்தியாவை விட பாகிஸ்தான் இப்போது உலக அரங்கில் இந்த மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தைகளின் அனுசரணை பணியால் முன்னிலையில் இருப்பதை மறுத்துக்கொள்ள முடியாது. இஸ்லாமாபாத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் ஆசிய பங்குச் சந்தைகள் இன்று உயர்வடைந்திருந்தன. ஆனால் அதே சமகாலத்தில் உலக எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகளும் இன்று உயர்ந்திருந்தன. பேச்சுக்கள் நாளை நடைபெறவிருந்தாலும் மத்திய கிழக்கின் பதற்றங்கள் இன்னமும் தணிவுக்கு வரவில்லை. போர் நிறுத்தத்துக்கு மத்தியிலும் குவைத் வான்தளம் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தமது தரப்பு நடத்தவில்லை என மறுப்பு தெரிவிக்கும் ஈரான் இது இஸ்ரேலின் வேலை என குற்றம் சாட்டியிருக்கிறது. இதேபோல ஹோர்மோஸ் நீரிணை குறித்த வாக்குறுதிகளை தெஹ்ரான் மீறிவிட்டதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய குற்றச்சாட்டுக்களை கராராகவும் கடுமையாகவும் தொடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் உள்ளூர் நேரப்படி கடந்த செவ்வாயன்று ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தின் பின்னரான 24 மணி நேரத்தில் ஹோர்மோஸ் நீரிணையால் ஒரே ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலும் 5 சரக்கு கொள்கலன் கப்பல்கள் மட்டுமே சென்றன. நேற்று 3 எண்ணெய் கப்பல்கள் ஹோர்மோஸை கடந்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் தங்களது பயண வழித்தடங்களை மறைத்து சில கப்பல்கள் இதனை கடந்திருக்கக்கூடும் என்றாலும் ஒட்டுமொத்தமான கணக்குப்படி பார்த்தால் போர் நிறுத்தத்துக்கு பின்னர் இதுவரை ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து சென்ற கப்பல்களின் மொத்த எண்ணிக்கை 15க்கு உட்பட்டதாகத்தான் உள்ளது. இன்று காலை வரை ஹோர்மூஸ் நீரிணை மீதான ஈரானின் பிடி இல்லையென்றால் அதன் கட்டுப்பாடு இருந்தது. நேற்று ஈரான் அறிவித்த மாற்றுப்பாதை வழித்தடத்தின் வழியாக பாரசீக வளைகுடாவிலிருந்து வெளியேற முயன்ற பொஸ்வானா கொடியுடன் கூடிய நிடி என்ற எரிவாயு கப்பல் என்னவோ தெரியவில்லை இன்று அதிகாலை மீண்டும் வந்த வழியே திடீரென திரும்பி சென்றது. ஈரான் போருக்கு முன்னர் இதே ஹோர்மூஸ் நீரிணையால் ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் செல்லும் நிலையில் இன்று போர் நிறுத்தம் உருவாகி 3வது நாளிலும் ஹோர்மூஸ் நீரிணையில் இயல்பு நிலை திரும்பவில்லை. இந்த நிலையில்தான் நேற்று எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் ஈரான் மிகவும் மோசமான வேலைகளை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டை தொடுத்து சில விடயங்களை கூறியிருக்கிறார். ஹோர்மூஸை கடந்து செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு சுங்க கட்டணத்தை ஈரான் அறவிடக்கூடாது எனவும் இந்த விடயத்தை இப்போதே ஈரான் நிறுத்த வேண்டும் எனவும் ட்ரம்ப் தனது பதிவில் எச்சரித்துக் கொண்டார். ஈரானியர்கள் இதனை செய்யாமல் இருப்பதே நல்லது எனவும் அவர் கூறிக்கொண்டார். ஒருவேளை இவ்வாறு எண்ணெய் கப்பல்களிடம் அவர்கள் சுங்கத்தை வசூலித்தால் அதாவது கப்ப பணத்தை பெற்றிருந்தால் அதனை உடனடியாக நிறுத்துவது நல்லது என பதிவிட்ட ட்ரம்ப் இந்த பதிவு வந்த சில நிமிடங்களுக்கு பின்னர் 2வது பதிவை இட்டார். அந்த பதிவில் மிக விரைவில் ஈரான் சம்மதித்து கொண்டாலோ அல்லது இல்லை என்றாலோ ஹோர்மூஸ் எண்ணெய் வழித்தடம் திறக்கப்படும், அதனை நீங்கள் காண்பீர்கள் என ஒரு பதிவை இட்டிருந்தார். ட்ரம்பின் ஈரான் மீதான எச்சரிக்கை இவ்வாறு வர ஈரானின் உயர் ஆன்மீக தலைவரான அயத்துல்லா முஜ்தபா கெமேனியின் பேரில் நேற்று ஒரு சவால் விடும் அறிக்கையும் வெளியாகி கொண்டது. அந்த அறிக்கையில் தங்கள் நாட்டை தாக்கிய ஆக்கிரமிப்பு குற்றவாளிகளை நிச்சயமாக ஈரான் தண்டிக்காமல் விடமாட்டாது எனவும் ஈரானில் ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சேதத்திற்கும் சந்தேகமின்றி இழப்பீடு கோரப்படும் எனவும் ஹோர்மூஸ் நீரிணை நிர்வாகத்தை ஈரான் புதிய கட்டத்திற்கு கொண்டு செல்லும் எனவும் அமெரிக்க தாக்குதலால் கொல்லப்பட்ட தனது தந்தைக்கும் ஈரான் மீதான போரில் கொல்லப்பட்ட அனைவருக்கும் பழிவாங்க தெஹ்ரான் உறுதியாக உள்ளதாகவும் முஜ்தபா கெமேனியின் பேரில் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வரை முஜ்தபா கெமேனி பகிரங்கமாக வெளியரங்கில் தோன்றாத நிலையில் அவரது பேரில் அறிக்கைகள் வெளிவருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எது எவ்வாறோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை குழப்ப இஸ்ரேல் லெபனானை மையப்படுத்தி தனது சூத்திர கயிறை இயக்குவது வெளிப்படையாக தெரியும் நிலையில் நெத்தன்யாகுடன் நேற்று நேரடியாக பேசிய தான் லெபனானில் சற்று அமைதி காக்குமாறு நெத்தன்யாகுவை கோரிக்கொண்டதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் இவ்வாறாக மத்திய கிழக்கு நிலவரங்கள் இருக்க ஈரானுக்குள்ளே அமெரிக்கா ஒரு அதிரடியான மீட்பு நடவடிக்கையை செய்த விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இது குறித்து செய்தி வீச்சும் விரிவான விவரங்களை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா இந்த அதிரடி நடவடிக்கை ஊடாக காணாமல் போன தனது வான்படையின் கீழ்நிலைத்தர அதிகாரியை மீட்டு கொண்டிருந்தது.
ஆனால் இந்த மீட்பு நடவடிக்கையில் $300 மில்லியன் பெறுமதியில் 2 C-130 ஹெர்குலிஸ் ரக சரக்கு விமானங்கள் உட்பட பல வான்கலங்களையும் அமெரிக்கா இழந்திருந்தது. கில்லரைக் எனப்படும் லிட்டில் பேர்ட் ஹெலிகளும் இந்த நடவடிக்கையில் இழக்கப்பட்டன. ஆயினும் இறுதியில் இது ஒரு வெற்றிகரமான அதிரடி கமாண்டோ நடவடிக்கையாக மாறி குறித்த அமெரிக்க அதிகாரி மீட்கப்பட்டார். எவ்வாறாக டுட் 44 பிராவோ என்ற அடையாளப்படுத்தலுக்குரிய இந்த அதிகாரி கண்டுபிடிக்கப்பட்டார் என்பது குறித்த பரபரப்பான புதிய விடயங்கள் தற்போது வெளிவந்துள்ளன. கடந்த வாரம் இதே போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஸ்ட்ரைக் ஈகிள் F-15 வான்கலத்தின் 2வது விமானியை, குறிப்பாக ஆயுத அதிகாரியை ஈரானிய மலைப்பகுதியில் இந்த நடவடிக்கை ஊடாக அமெரிக்கா மீட்டிருந்தது. இந்த மீட்பு நடவடிக்கையின் போது அமெரிக்கா புதியதொரு கருவியை பயன்படுத்தியிருந்தது. ஆனால் அவ்வாறாக தான் பயன்படுத்திய அந்த புதிய கருவி எது என்பதை CIA பகிரங்கமாக சொல்ல மறுத்திருந்தது. இதற்கு பதிலாக ஒரு பாலைவனத்தின் நடுவில் ஒரு மணல் துகளை தேடி கண்டுபிடித்தது போல உலகில் வேறு எந்த உளவுத்துறையிடம் இல்லாத ஒரு நவீன தொழில்நுட்பத்துடன் இந்த கருவி இருந்ததாக மட்டும் CIAயின் இயக்குனர் ஜான் ரட்க்ளிஃப் குறிப்பிட்டிருந்தார். தாம் தேடிய அதிகாரி ஈரானில் ஒரு மலைப்பிளவில் மறைந்திருந்தமை எதிரிக்கு தெரியாத போதிலும் CIAக்கு இந்த கருவி மூலம் தெரிந்ததாக CIAயின் இயக்குனர் குறிப்பிட்டு கொண்டாலும் அந்த கருவி எது, அதன் பெயர் எது என்பது குறித்து அவர் சொல்லவில்லை. அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது அந்த விடயம் அமெரிக்காவின் ஊடகங்கள் ஊடாக வெளிவந்துவிட்டது. ஈரானிய பாலைவனத்தில் ஏறக்குறைய 2 நாட்கள் தனிமையில் இருந்த இந்த அதிகாரியை மீட்க அமெரிக்க உளவுத்துறை முதன்முறையாக கோஸ்ட் மர்மர் எனப்படும் இரகசிய கருவியை பயன்படுத்தியதாக தெரிகின்றது. தமிழில் கோஸ்ட் என்றால் ஆவி, பேய், ஆன்மா என அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒருவரின் உடலற்ற ஆன்மாவை இந்த பதம் குறிக்கக்கூடும் என்றாலும் இதே கோஸ்ட் என்ற சொல் ஒருவருடனான தொடர்பாடல்களை குறிக்கவும் பயன்படுத்தப்படுவதுண்டு. குறிப்பாக மின்னணு தொடர்பாடல்களையும் குறிக்க பயன்படுத்தப்படுவதுண்டு. அந்த வகையில் பார்த்தால் ஆன்மாவின் முணுமுணுப்பு என்ற அர்த்தப்படுத்தலுக்குரிய இந்த கோஸ்ட் மர்மர் கருவி குவாண்டம் எனப்படும் காந்தப்புலங்களை அளவிடும் ஆச்சரியகரமான தொழில்நுட்பத்துடன் தொடர்புபட்ட ஒரு புதிய கருவியாக வந்திருக்கின்றது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கருவியின் செயல்திறன் இருக்கின்றது. ஏனென்றால் குவாண்டம் தொழில்நுட்பம் அதனுடன் இணைக்கப்படுகின்றது. அதாவது குறிப்பாக காந்த அளவியலை பயன்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மனித இதய துடிப்பை கண்டுபிடித்து விடலாம். அந்த இதய துடிப்பின் மின்காந்த சமிச்சைகள் மூலம் அவரை அறியலாம் என்பது இப்போது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதாவது பல கிலோமீட்டர் தூரத்தில் பல உலகின் பிரபஞ்ச இரைச்சல்களுக்கு மத்தியில் ஒரு நுண்ணிய இதய துடிப்பை கண்டுபிடிக்கும் அளவுக்கும் அந்த இதய துடிப்பின் மின்காந்த சமிச்சைகளை செயற்கை நுண்ணறிவாக எனப்படும் செயலியின் உதவியுடன் பகுப்பாய்வு செய்து அதன் அடிப்படையில் பெறப்படும் முடிவின் அடிப்படையில் தான் இந்த மீட்பு நடவடிக்கை நடந்தது என்பது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதற்காக அல்ல, உலகில் எந்த நாட்டாலும் இவ்வாறான ஒரு கண்டுபிடிப்பு இருந்தால் அது மிகவும் ஆச்சரியகரமானது என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் அவ்வளவு நுட்பமான வகையில் இந்த கருவியின் செயல் இருக்கின்றது. அதுவும் மனித இதய துடிப்பின் மேக்னெட்டிக் எனப்படும் காந்த அளவியலை பயன்படுத்தி பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு மனித இதய துடிப்பால் உருவாக்கப்படும் மெல்லிய மின்காந்த சமிச்சைகளை கொண்டு ஒருவரை கண்டறிவது என்பது உண்மையில் மனித மூளைக்கு புலப்படாத ஒரு ஆச்சரியகரமான விடயம்தான். அதன் பின்னர் அவ்வாறாக கண்டுபிடிக்கப்படும் மனிதரின் இதய துடிப்பின் இந்த மின்காந்த சமிச்சைகளை எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயலியின் உதவியுடன் பகுப்பாய்வு செய்துதான் அதன் முடிவுகளை எடுப்பது என்பதும் ஒரு நுண்ணிய விடயம். ஏனென்றால் மனித இதயம் பொதுவாகவே அது சுருங்கி விரியும் போது ஒவ்வொரு முறையும் இதய தசை செல்கள், அதாவது இதய கலங்களால் உருவாக்கப்படும் ஒரு மின்னோட்டம் இருப்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கின்றது. இது ஒரு மிக பலவீனமான ஒரு காந்த புலத்தை உருவாக்கி கொள்கின்றது. இந்த காந்த புலத்தின் அடிப்படையில் தான் இதய நோய்கள் கூட சில கருவிகள் ஊடாக கண்டுபிடிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த கருவிகள் அந்த பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுவோரின் இதயத்துடன் நேரடியாக தொடர்புபட்ட வகையில் பொருத்தப்படுவது வழமை. இந்த மனித இதயத்தின் மின்காந்த அலை பூமியின் புவிக்காந்த புலத்தின் வலிமையில் ஏறக்குறைய 1 பில்லியனில் 1 பங்கு என்ற மிக மிக நுண்ணிய அளவில் தான் இருக்கும். ஏனென்றால் மனித இதய துடிப்பை
பொதுவாக இதயத்திற்குரியவரே கேட்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இப்போது இதே நுண்ணிய காந்தப்புலம் ஒருவர் எங்கு மறைந்திருந்தாலும் அவரது இதயம் துடித்து கொள்ளும் வரை அவர் கண்டுபிடிக்கப்படுவார் என்பதை அமெரிக்காவின் இந்த மீட்பு நடவடிக்கை ஆதாரப்படுத்தி இருக்கிறது. அதற்கு சார்பான தொழில்நுட்பத்தின் முடிவாக அது வழங்கியுள்ளது. உண்மையில் இது ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தில் ஒரு கோலை அடித்துவிட்டால் ஒலிக்கக்கூடிய அந்த அணியின் ஆதரவாளர்களின் ஆரவார இரைச்சலில் ஒரு குரலை கேட்பதற்கு ஒப்பான தொழில்நுட்பத்துக்குரியது. அதாவது பல சதுர மைல் பரப்பளவில் உள்ள பெரும் பிரபஞ்ச இரைச்சலில் இருந்து ஒரு இதய துடிப்பு ஒலியை, அதுவும் நுண்ணிய இதய துடிப்பு ஒலியை பிரித்தெடுத்து அந்த இதய துடிப்பு ஒலி யாருக்குரியது என்பதை துல்லியமாக கண்டறிந்துவது என்பது உண்மையில் நினைத்து பார்க்க கடினமான ஒரு விடயம். ஆனால் குவாண்டம் எனப்படும் காந்தப்புலங்களை அளவிடும் ஆச்சரியகரமான தொழில்நுட்பம் இந்த அசாத்தியத்தை சாத்தியமாக்கியுள்ளது என்பதைத்தான் இந்த மீட்பு நடவடிக்கை குறித்த விடயங்கள் வெளிவருகின்றன. இப்போது இந்த தொழில்நுட்பத்தை 1000 சதுர கிலோமீட்டர் பாலைவன பகுதிக்கு பயன்படுத்திய அமெரிக்க மீட்பு அணி அங்கு எங்கோ துடித்த ஒரு பலவீன இதய ஒலியை கண்டுபிடித்து அது தமது தரப்பைச் சேர்ந்தவருடைய இதய துடிப்பு என்பதையும் உறுதிப்படுத்தித்தான் அதன் பின்னர் இந்த மீட்பு நடவடிக்கையை செய்தது என்பது புலனாகின்றது. ஒருமுறை CIA கூறுவது போல உலகில் இதுவரை எந்த உளவுத்துறையிடம் இப்படி ஒரு நவீன தொழில்நுட்பம் இருப்பதாக தெரியவில்லை. அவ்வாறாக இருந்தாலும் அதுவும் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விடயம்தான். இந்த கோஸ்ட் மர்மர் கருவி லாக்ஹீட் மார்ட்டினின், அதாவது வான்கல உற்பத்தி துறை மற்றும் விண்வெளி துறையில் பிரபலமான அமெரிக்க நிறுவனமாக கருதப்படும் லாக்ஹீட் மார்ட்டினின் இரகசிய திட்டங்களின் பிரிவுதான் ஸ்கங்க் ஒர்க்கர்ஸ் என சொல்வார்கள். அந்த பிரிவுதான் இதனை உருவாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. எதிர்காலத்தில் F-15 போர் விமானங்களில் பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது. முதல் முறையாக பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களில், அதாவது பிளாக் ஹாக் உலங்கு வானூர்திகளில் இந்த திட்டம் சோதிக்கப்பட்ட நிலையில் முதன் முறையாக ஒரு நிஜமான நடவடிக்கையில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை இந்த கோஸ்ட் மர்மர் கருவி மிகவும் இரகசியமாக இருந்த நிலையில் இப்போது அது பகிரங்கப்படுத்தப்பட்டிருப்பது உண்மையில் அமெரிக்காவிற்கு சவாலான புலனாய்வுத்துறையை கொண்டுள்ள நாடுகளுக்கும் ஒரு சவாலையும் ஆச்சரியத்தையும் வழங்குகின்றது. அத்துடன் எங்கோ இருக்கக்கூடிய ஒருவரின் நுண்ணிய இதய துடிப்பு ஒலியையே அளவிடக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்திருப்பது உண்மையில் மனித குலத்துக்கு வரமா அல்லது சாபமா என்பது பெரும் கலக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் யாரும் எங்கும் மறைந்திருக்க முடியாது. இதய துடிப்பின் ஒலியால் அவர் எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால் மறைந்திருந்தாலும் அவர் கண்டுபிடிக்கப்படுவார் என்பது உண்மையில் ஒரு அச்சத்துக்குரிய நிலையும் கூட. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.